அன்பார்ந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு வணக்கம். ராசிகள்லேயே 8வதாக வருவது விருச்சக ராசி தான். விருச்சகம் என்றாலே சமஸ்கிருத மொழியில் தேள் என்பதை குறிக்கும். விருச்சக ராசிக்காரர்கள் பொதுவாகவே முன்கோபத்திற்கு பெயர் பெற்றவர்கள் ஆவார்கள். உங்களுக்கு கோபம் வந்துவிட்டால் யாராக இருந்தாலும் கடுமையான வார்த்தைகளால் தேள் போல கொட்டி விடுவீர்கள். பெரும்பாலான விருச்சக ராசியினரிடம் உள்ள ஒரு குணம் என்னவென்றால், உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேச தெரியாதவர்களாக இருப்பீர்கள். நெருப்பு, போர் போன்றவற்றிற்கு காரணமான செவ்வாய் பகவான் இந்த விருச்சக ராசிக்கு அதிபதியாவதால் உங்களுக்கு கோபமும் குணமும் அதிகமாகவே இருக்குங்க. விருச்சக ராசிக்காரர்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல பலன்களையும் மாற்றங்களையும் பெற என்ன மாதிரியான பரிகாரத்தை செய்தால் மேன்மை அடைய முடியும்? இந்த வாரத்தின் கிரக நிலைகள் உங்களுக்கு எப்படி அமைந்திருக்கிறது? சாதகமாக என்ன இருக்கும், பாதகமாக என்ன இருக்கும் என்பதை பற்றி முழுமையான தகவல்களையும் இந்த பதிவில் சொல்லியிருக்கிறோம். இந்த பதிவு விருச்சக ராசி நேயர்கள் பயன்பெறும் வகையில் அமையும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். விருச்சக ராசிக்காரர்கள் உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரத்திலும் நல்ல ஒரு வாழ்க்கை முறையிலும் மேன்மையும் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் பெற வேண்டுமென்றால் செவ்வாய்க்கிழமை என்று செவ்வாய் பகவானுக்கு சிவப்பு நிற மலர்களை சமர்ப்பித்து தீபங்கள் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை உண்டாவதை நீங்கள் கண்கூடாக காண முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் மாதந்தோறும் வரும் சஷ்டி கிருத்திகை தினங்களில் முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலமாக சிறப்பான முன்னேற்றத்தை பெற முடியும். விருச்சக ராசியில் இருக்கும் நீங்கள் மாதத்திற்கு ஒரு முறையாவது செவ்வாய்க்கிழமை என்று ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றியும் செந்தூரம் சாற்றியும் வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு வரக்கூடிய எந்தவித துஷ்டமாக இருந்தாலும் சரி, தோஷங்களாக இருந்தாலும் சரி, இதனை போக்குவதற்கு இந்த ஒரு பரிகாரம் மிகவும் சிறப்பான வழியாக அமையும். உங்களுக்கு முருகப்பெருமானை பிடிக்கும் என்றால் அறுபடை முருகனுக்கு அரோகரா என்றும், ஆஞ்சநேயரை பிடிக்கும் என்றால் ஜெய் ஆஞ்சநேயா போற்றி என்ற மந்திரத்தையும் 3 முறை மறக்காமல் பதிவிடவும் செய்யுங்கள். இறைவனின் அருளால் உங்களுக்கு அனைத்து நன்மைகளும் கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் வழிபாடும் முருகன் வழிபாடும், அதன் பிறகு செவ்வாய்க்கிழமையில் ஆஞ்சநேயர் வழிபாடும், இந்த 3 வழிபாடுகளுமே விருச்சக ராசி அன்பர்களுக்கு எண்ணற்ற நல்ல மாற்றங்களை தரக்கூடிய வழிபாடாக இருக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவுதான் முன்னேற வேண்டும் என்று நினைச்சாலும் முயற்சி செய்தாலும் பல பின்னடைவுகள் உங்களை துரத்தி கொண்டே தான் வரும். அது மட்டும் இல்லாமல் தீராத கஷ்டங்களும் வந்து கொண்டே தாங்க இருக்கும். இந்த வழிபாட்டை தொடர்ந்து செய்வதன் மூலமாக நன்மைகள் யாவும் நீங்கள் பெற முடியும். தீராத கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு உண்டாகும். தன்னம்பிக்கை, தைரியம், ஆற்றல் அதிகரிக்க ஆஞ்சநேயர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். போர்க்குணம் கொண்ட பூமிக்காரனாக செவ்வாய் அதிபதியாக கொண்ட விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சூரியன் 7ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். இதனால் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்த இரவு பகலாக உழைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகுங்க. புதிய முதலீடுகள் மூலம் தொழிலை விரிவுபடுத்தி உற்பத்தி பெருக்கத்தை அதிகரிக்கப் போகிறீர்கள். சந்திர பகவானின் இடப்பெயர்ச்சிகளுக்கும் சிறப்பான பலனை தரக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. புதிய யுக்திகள் மூலம் வியாபாரத்தில் இருந்த குறைகளை நிவர்த்தி செய்வீர்கள். செவ்வாய் 9ஆம் இடத்தில் வரும்போது திருமணத்திற்கு சம்மதம் சொல்லி ஏற்பாடு செய்யப்பட்ட மங்கள நிகழ்ச்சி ஏதாவது ஒரு காரணத்தால் தடைப்பட வாய்ப்பு இருக்குங்க. அதனால் திருமண விஷயத்திலும் எந்த ஒரு பேச்சுவார்த்தையாக இருந்தாலும் சரி, அதில் கவனமாகவும் நிதானமாகவும் செயல்படுங்க. அதுதான் ரொம்பவும் நல்லது. அதன் பிறகு இந்த புதன் 7ஆம் இடத்தில் வரும்போது நீங்கள் உங்கள் வியாபாரத்தில் நல்ல கில்லியை போலவே வேலை செய்ய போகிறீங்க. நல்ல ஒரு தொழில் நுணுக்கமும் உங்களுக்கு உண்டாகும். அதை விரிவுபடுத்துவதன் மூலமாக உங்கள் தொழில் வியாபாரம் சிறப்பான முன்னேற்றத்திற்கு வரும். பழைய கடன்களை கூட மளமளவென அடைக்கக்கூடிய அளவிற்கு வசூல்கள் உண்டாகுங்க. உங்களுக்கு சிறு வியாபாரிகள் அபரிதமான லாபத்தை பார்க்க போகிறீங்க. அலங்கார பொருள் கூட விற்பனைகள் அமோகமாக நடக்குங்க. குரு 8ஆம் வீட்டில் வரும்போது தவிப்போடு இருந்த தம்பதிகளுக்கும் குழந்தை பாக்கியம் உண்டாக குடும்பத்தில் குதூகலமும் ஏற்படுங்க. சுக்கிரன் சேர்ந்து 5ஆம் வீட்டில் இருப்பதால் கலைத்துறையில் இருக்கும் உங்களுக்கு பிரகாசமான ஒரு எதிர்காலம் உண்டாகப் போகிறது. வெளிநாட்டில் உங்கள் திறமையை காட்டி நல்ல ஒரு பெரிய லாபத்தை எல்லாம் பெற முடியுங்க. வெளிநாட்டில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகமாக இருக்கும்.
பிறகு வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள், நீங்கள் உங்கள் தொழிலில் நல்ல ஒரு சாதனை புரியக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் பல வாய்ப்புகள் வந்து சேருங்க உங்களுக்கு. அதையெல்லாம் பயன்படுத்தி கொண்டால் ரொம்பவும் நல்லது. அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள் படிப்பில் அக்கறை காட்டி பெற்றோரை பெருமைப்படுத்த போகிறாங்க. சனி 5ஆம் வீட்டில் இருக்கிறார்கள். எதிர்ப்புகளை இருந்த இடம் தெரியாமல் செய்ய போகிறீர்கள். எந்த காரியத்திலும் துணிச்சலோடும் இறங்கி செயல்பட்டால் நன்மைகளை நீங்கள் பெற முடியுங்க. எப்பொழுதும் மனதில் ஒருவித அச்சம் இருந்து கொண்டே இருக்கும் இல்லையா? அஷ்டம அர்த்தாஷ்டம இடமாக இருக்கக்கூடிய 4ஆம் இடமும் அஷ்டம இடமாக இருக்கக்கூடிய 8ஆம் இடமும் உங்களுக்கு இப்போது சிறப்பாக இல்லை என்பதால் எல்லா விதத்திலும் நன்மையும் வரும் என்று சொன்னாலும் எல்லா விதத்திலும் நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டும். அவசரப்படாமல் செயல்பட வேண்டும். இதை பின்பற்றினாலே போதும். பெரும்பாலும் நன்மைதாங்க உங்களுக்கு. ஆனால் எடுத்தமோ கவிழ்த்தமோ என்று உங்கள் செயல்களில் ஈடுபடும் போது வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு என்பது மிகவும் கஷ்டமாக இருக்கும். சில முக்கிய முடிவுகள் எல்லாம் இப்போதைக்கு எடுக்காமல் கொஞ்ச காலம் ஒத்தி வைப்பது ரொம்பவும் நல்லது. புதிய முதலீடுகள் என்பது பெரும்பாலும் உங்களுக்கு பயன் தராதுங்க. அதனால் பெரிய அளவில் முதலீட்டை போட்டு முதலீடு செய்வதாக இருந்தால் கொஞ்ச நாள் தள்ளி வைங்க. அலைச்சல் இருந்து கொண்டே தான் இருக்கும். எவ்வளவு சிறப்பாக செயலாற்றினாலும் முன்னேற்றம் பெறுவதற்கு அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும். ஆனாலும் அதை குறித்து கவலைப்படாதீங்க. உங்கள் தொழிலை எப்படி விரிவுபடுத்த வேண்டும், எப்படி நல்ல ஒரு லாபத்தை கொண்டு வர வேண்டும் என்பதில் மட்டும் கவனமாக உங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்க. சிறப்பாக செயலாற்றினால் பல நன்மைகளையும் நீங்கள் பெற முடியுங்க. மேலும் சந்திராஷ்டம தினங்களில் மட்டும் உங்கள் பேச்சில் கவனமாகவும் வாத பிரதிவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பதும் ரொம்பவும் நல்லது. செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் செய்வது போலவே நீங்கள் உங்கள் குலதெய்வத்தையும் புதன்கிழமையில் வழிபட்டு வருவதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் உங்களுக்கு. வரக்கூடிய காரியத்தடைகளும் விலகி நல்ல ஒரு மேன்மைகள் உண்டாக குலதெய்வமே உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். குலதெய்வத்தின் வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு சிறப்பான வழிபாடாகுங்க. விசாகம் 4ஆம் பாதம் கொண்டவர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளாக இருந்து வந்த குறைகள் ஒவ்வொன்றாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுங்க. ஒவ்வொரு நாளும் முன்னேற்றத்திற்கு உண்டான பாதைகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே வேளையில் தெய்வ அனுகூலமும் உங்களுக்கு உண்டாகும். பொருளாதார ரீதியாக பார்த்தால் நல்ல ஒரு சிறப்புகள் உண்டாகும். காரிய அனுகூலங்கள் இந்த விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பாக இருக்குங்க. அதன் பிறகு அனுச நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த வாரம் உங்களுடைய ஒவ்வொரு கோரிக்கைக்குமே உங்கள் மேல் அதிகாரிகளால் ஏற்று நடத்தக்கூடிய வாய்ப்பு. விரும்பிய இடத்திற்கு பணிமாற்றம் கூட கிடைக்கலாங்க. பணத்தை விட அறிவை மூலதனமாக வைத்து செயல்படக்கூடிய தொழில் உங்களுக்கு இந்த வாரம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே நேரம் சில புதிய வியாபார யுத்திகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டியதாகவும் இருக்குங்க. அதனால் சரியாக செயல்படுத்தினீங்கன்னா நல்ல லாபத்தை பெற முடியும். தீவிர முயற்சிகளால் அரசு சார்ந்த காரியங்கள் உங்களுக்கு சிறப்பான வாய்ப்பை கொடுக்கும். அனைத்து விஷயத்திலுமே கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்பட்டால் நன்மைகளை நீங்கள் பல வழிகளிலும் பெற முடியுங்க. அதன் பிறகு கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த வாரம் நீங்கள் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக தாங்க இருப்பீங்க. அந்த சோம்பேறித்தனத்தை மட்டும் தவிர்த்தால் ரொம்பவும் நல்லது. நீங்கள் நன்மையும் பெற முடியுங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் அவ்வப்போது வந்து போகும். கொஞ்சம் கவனமாக உங்கள் செயல்களில் இருக்க வேண்டுங்க. விட்டு கொடுத்து அனுசரித்து போவது ரொம்பவே நல்லதாக இருக்கும். அதே போல் நீங்கள் வாகனம் ஓட்டும் போதும் கவனமாக இருக்க வேண்டுங்க. முன்னோர்களின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த வாரம் வரக்கூடிய அமாவாசையில் நீங்கள் உங்கள் முன்னோருக்கான வழிபாடு செய்வதால் நன்மைகளும் பிறக்குங்க. மேலும் இந்த சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாமல் தவிர்ப்பது ரொம்பவும் நல்லது. வீண் வாக்குவாதங்கள் வருவது போல் இருந்தாலும் அந்த இடத்தை விட்டு நீங்கள் விலகி போவது ரொம்பவுமே நல்லதுங்க. இந்த 2 விஷயத்திலுமே நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்க வேண்டும். வரவு பற்று செலவு விஷயத்தில் கவனமாக இருந்தால் பலவிதத்திலும் நன்மை. அதிலும் பணம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக செயல்பட வேண்டுங்க. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று இந்த 3 நட்சத்திரக்காரர்களுமே இந்த வாரம் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யக்கூடாது. நன்றாக அலசி ஆராய்ந்து சிறப்பாக வருமா என்று யோசித்து எல்லா செயல்களிலும் ஈடுபட்டு தான் நன்மைகளை பெற முடியுங்க. எல்லா விதத்திலுமே நன்மைகள் கிடைக்க உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் சொல்லுகிறோம்.
எனதன்பு விருச்சகராசி நேயர்களுக்கு இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நினைக்கிறோம். பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே வரும் பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்க. அப்போதுதான் நாங்கள் போடும் பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களை வந்தடையுங்க என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு ரொம்பவும் நன்றி. நன்றி. மேலும் வீடியோக்களுக்கு எங்கள் இறையருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களின் ஜோதிட பயணத்தில் இணைந்திடுங்கள்.